வட சென்னையில கொடுங்கையூர்ல குப்பை கொடுன்னு அகற்றணும்ன்றதுக்காக ஒரு நாள் முழுவதுமே அவர் தண்ணி கூட குடிக்காம உண்ணாநிலையை அவர் உண்ணாநிலை போராட்டம் பண்ணாரு. இது மாதிரி ஒரு அரசியல் தலைவர், மக்கள் தலைவர், சீர்திருத்தவாதி, இவை அனைத்துக்கும் ஒரே சொந்தக்காரர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அவர் சம்பந்தமெல்லாம் சொல்லணும்னா ஜீவாவுக்கு அப்புறம் ஒரு மனிதர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காருன்னு சொன்னா ஐயா நல்லகன் ஐயா. இமயம் சரிஞ்சிருச்சு, இந்தியாவினுடைய இமயம் அது. சிவப்பு சிந்தனையாளர் இனி இது மாதிரி ஒரு தோழரை எங்களால நாங்களும் வாழ முடியாது, அப்படி உருவாக்குறதும் எங்களால ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் துளி அளவு கூட அவர் மாறல. சிவப்பு சிந்தனையாளர்னா அவருக்கு தான் செல்லும். நாட்டில் இருக்க இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும், நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும், உழைப்பாளி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை கொண்டவர். அது மட்டுமல்ல, மிக சிறந்த படிப்பாளி. அப்படிப்பட்ட அந்த ஐயாவோட நினைவு இழக்கிறதுல எங்களுக்கு கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பெரும் இழப்பு. அவரை தவிர யாரும் இனி பிறந்து வர முடியாது, வாய்ப்பே இல்லை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். என்னுடைய பேர் தா செண்பகம். நான் வடசென்னை மாவட்டத்துக்கு இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் மாவட்ட செயலாளராக இருக்கேன். தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவருங்க பற்றி பார்த்தீங்கன்னாக்கா, வட சென்னையில் கொடுங்கையூர்ல குப்பை கொடுன்னு அகற்றணும்ன்றதுக்காக ஒரு நாள் முழுவதுமே அவர் தண்ணி கூட குடிக்காம உண்ணாநிலையை அவர் உண்ணாநிலை போராட்டம் பண்ணாரு. ஆனாலுமே அது சக்சஸ் ஆகலைனாலும் தோழர் அந்த முதுமை வயசுலயும் இந்த மக்களுக்காக போராடணுன்ற அந்த எண்ணம், அந்த திங்கிங் அவரை விட்டு அகலவே இல்லை. தகைசால் விருது பெற்ற தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட அவங்க அந்த விருதை வாங்கினாங்க. ஆனா அந்த நிதியை கூட முதலமைச்சர் நிதிக்கே அவர் கொடுத்தது பெரிய விஷயம். இது மாதிரி நிறைய தோழர் நல்லக்கண்ணு அவங்கள பத்தி சொல்லிட்டே போலாம், ஏராளமா சொல்லிட்டே போலாம். நீங்க சொல்லுங்க, அவருடைய பிரிவு என்பது தமிழ் சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய தமிழகத்துக்கு இது மிகப்பெரிய, எங்களை காட்டியும் இந்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு ஐயாவோட இழப்பு. நாங்கள் கொள்கை ரீதியாக அவர் ஃபாலோ பண்ணோம். ஆனால் அவரோட செயல்பாடுகள் எல்லாம் இயக்கத்துக்கு மீறி மக்களுக்காக வேண்டிய வாழ்ந்த ஒரு மனிதர். மக்கள் 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 கடைசி வரைக்கும் வாழ்ந்த மனிதர். எங்களுக்கெல்லாம் நாங்களும் சிறு வயது, அவரோட போராட்ட காலங்கள்லாம் நாங்கள் பார்க்க இயலமுல்ல. ஆனால் அவர் பண்ண வீர சாதனைகள், போராட்டங்கள், அவர் பட்ட வேதனைகள் அனைத்தும் நாங்கள் எங்களை மாதிரி மூத்த தோழர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், படித்து கற்றுக்கிட்டோம். அவர் வழியிலிருந்து நாங்கள் பின்பற்றுவோம். இப்போ வந்திருக்க எங்கள் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் தோழர் ஐயா நல்லக்கண் போல் அவரும் எளிமையாக எங்களை வழி நடத்துவார் என்று நாங்கள் நம்புகிறோம். நானெல்லாம் தேனிக்கு அவரோட நான் தான் இருப்பேன். தேனிக்கு வந்தால் நான் தான் இருப்பேன். சொல்லுவார், சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. ஏப்பா உங்கள் வீட்டில் சொல்லி, கிராமம் தேனியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் என் வீடு கிராமம். நான் ஒரு பெரிய விவசாயி. நான் ஏப்பா வீட்டில் சொல்லி இந்த கேப்பக்களி, கூட்டுச்சாறு, முருங்கைக்கீரை வைக்க சொல்லப்பாம்பார் சாப்பிட்றது.
அவர் நினச்சா என்ன வேணா வாங்கி கொடுப்போம்ல. ம். அங்கெல்லாம் கிண்ட தெரியலப்பா, நம்ம வீட்டில் செய்ய மாட்டாங்க. ஒரு கேப்பக்களி கூட்டு சாறு முருங்கைக்கீரை அவைக்க சொல்லப்பான் பாரு, வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டு போவார். அதே திருமணத்துக்கு வந்தா அவர்தே வந்து அப்புறாணி விட தான் சாப்பிட்டு தான் போவார். என் பையனுக்கு அவர் தான் திருமணத்தை நடத்தி வச்சார். என் பையனுக்கு தேனியில் வந்து அவர் தான் திருமணத்தை நடத்தி வச்சார். என் பையன் வக்கீலுக்கு அவனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தது அவர் தான், வக்கீல் லா காலேஜுக்கு. அவன் திருமணத்தையும் அவர் தான் நடித்து வச்சார். நடத்தி வச்சுட்டு என்னப்பா எப்போ பார்த்தாலும் என்னை கேட்பார், வக்கீல் என்ன செய்யான், பிள்ளை நல்லா இருக்கா, மருமகன் நல்லா இருக்கா, பிள்ளை பேரம் பெற்றிருக்காங்களா, அவங்களாம் கூட்டுக்குவான் பாரு. நான் கூட்டுக்கு போய் சென்னைக்கு வந்தேன்னா கூட்டு போய் அவர் வீட்டில் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவோம். அப்படிப்பட்ட மனிதர். விவசாயிகளுடைய தோழனா நின்றவர் இல்லையா, சமகால போராட்டங்கள்ல பங்கெடுத்தது. ஒரு 60-70 வருஷமா தொழிலாளிக்கும் விவசாயிக்கும் கூடயே நின்று தோளா நின்று எல்லா கட்சியும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளும் அவரை வந்து மதிக்கக்கூடிய அளவுக்கு நடைமுறை சாத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதே நேரத்தில் கொள்கையிலே எப்படி உறுதியா இருந்தாரு. கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கையில் அவர் ஒரு பில்லி அளவு கூட மாறல. எவ்வளவு பகை வந்தாலும் நின்னார் இல்லையா. அதெல்லாம் துளி அளவு கூட அவர் மாறல. சிவப்பு சிந்தனையாளர்னா அவருக்கு தான் செல்லும். தமிழ் சமூகத்தில் அவருடைய பங்கு, அவருடைய தொண்டு, தியாகம் எத்தகையது? தமிழ் மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கும், விவசாய தொழிலாளர்களுக்கும் இது சுதந்திர போராட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இது. அவர் ஆற்றிய தொண்டுகள் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தொழிலாளருக்கும் விவசாயிகளுக்கும் மிக ஆறுதலாக இருக்கக்கூடிய தொண்டாற்றி உள்ளார். அவருடைய இழப்பு மிகவும் வருந்தத்தக்க உள்ளது. அது தொழிலாளர் வர்க்கத்துக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கு. இவ்வளவு பெரிய இழப்புன்றீங்க தமிழ்நாட்டு. பொதுவாக அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. தொடர்ந்து அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் அவருக்காக வாழாமல் பிறருக்காக, விவசாயிகளுக்காக, மற்றவர்களுடைய துயரத்திற்காக பல்வேறு விஷயங்களை அவர் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு அவருடைய இழப்பு என்பது தமிழ் மொழிக்கும் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பல விஷயங்களை செய்திருக்கிறார். பொதுவாக அனைவரிடமும் அன்பாக எளிமையாக பழகக்கூடிய ஒரு நபர். அவருடைய இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பாக நாங்கள் கருதுகிறோம். பெரிய இழப்பு தமிழகத்துக்கே, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே பெரிய இழப்பு. காரணம் என்னன்னா, இளைஞர்கள் மத்தியில, மாதர்கள் மத்தியில எத்தனையோ போராட்டங்களை, எத்தனையோ நல்ல அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்காக போராடிய ஒரு போராளியை வந்து இன்னைக்கு தமிழகமே இழந்துச்சு. இது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும் இழப்பு இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் வந்து பேர் இழப்புன்னு தான் நான் இதை பதிவிடுவேன். அவருடைய இழப்பு உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? யதார்த்தமாகவே அவரோட நாங்கள் ஒரு 30 வருஷம், தம்பி எங்கள் ஒன்றிய மாவட்ட செயலாளருடைய பையன், அவரோட ஒரு 30 வருஷமாக நாங்கள் பயணம் பண்ணியிருக்கோம். நான் 40 வருஷமாக கட்சியில் இருக்கேன், அவர் 50 வருஷமாக இருக்கார், தம்பி 20 வருஷமாக இருக்கார். அவரை பார்க்கவும் முடியாது. எங்களால் நேற்று இருந்து யதார்த்தமாகவே எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இழந்த மாதிரியே ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கு. இனி எப்போ அவரை சந்திப்பீங்க, என்ன நினைக்கிறீங்க? அது அப்படி ஒரு ஆளை பார்க்குறதுங்கிறது இனி ஆறுது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் எங்களுக்கும் பெரிய பேரிழப்பு. இந்த நாட்டில் உள்ள தொழிலாளி வர்க்கத்துக்கு போராடக்கூடிய ஒரு போராளி இழந்து விட்டோம். ஐயா நல்லக்கண்ணு அவருக்கு ஒரு மனிதர் என்பது ஒரு தத்துவம்னு சொல்லலாம் இல்லையா? இல்ல, அது ஒரு நடைமுறை தத்துவம். யதார்த்தமாகவே அவர் ஒரு பொது சிந்தனைவாதி, சிகப்பு சிந்தனைவாதி. மனிதநேயத்துக்கு இலக்கணம் அவர். அருமை தோழர் ஆர் நல்லக்கண் அவர்கள் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக நடத்திய போராட்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லை. விடுதலை போராட்ட வீரர். விடுதலைக்கு பின்னால நாட்டினுடைய எளிய மக்கள், உழைப்பாளி மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர். பின்னாளில் இயற்கை பாதுகாப்பதற்காக மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தவர். தாமிரபரணி ஆற்றிலே மணல் கொள்ளைக்கு எதிரான போராட்டம் நடத்திய போராட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நாங்கள் எல்லாம் நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பண்ணி ஆற்றிலே மணல் எடுப்பதை கண்டித்து போராடிய போது அந்த போராட்டத்தை எங்களை வழிநடத்தியவர் தோழர் நல்லக்கண் அவர்கள். ஆக நாட்டில் இருக்க இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும், நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும், உழைப்பாளி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை கொண்டவர். அது மட்டுமல்ல, மிக சிறந்த படிப்பாளி. அவர் சாகர வரை அவர் வாசிப்பதை அவருடைய உயிர்மூச்சாக கொண்டவர். அவருடைய இல்லத்தில் அவருக்கு மிக அதிகமாக அவர் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அறை அவருடைய நூலகம் தான். அவருடைய நூலகம் கடந்த புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அவருடைய வீடு முழுக்க நீரால் நீர் நிரம்பிய பொழுது அவருடைய நூலகம் மிகப்பெரிய சேதத்துக்குள்ளானது. அவர் வாழ்க்கையில் கண்கலங்கிய காலம் அதுதான். தன்னுடைய நூலகம் இந்த அளவுக்கு
அந்த வெள்ளத்தில் அடித்து போனதால் பின்னர் எல்லோருடைய நூலையும் திரும்ப பெற்று அந்த நூலகத்தை மாற்றி அமைத்தார். ஆக சிறந்த ஒரு வாசிப்பாளர், மிக சிறந்த போராளி, உழைப்பாளி மக்களுக்காக, எளிய மக்களுக்காக, ஏழைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், அப்பழுக்கற்றவர், எந்த சுயநலமும் இல்லாதவர். அவர்கிட்ட போய் நீங்கள் எந்த சுயநலத்தையும் பார்க்க முடியாது. அவர் வந்து நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் இருந்தபோது நான் இளைஞர் மன்றத்தில் பொறுப்பில் இருந்தேன். விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்தபோது இரவிலே எங்களுடைய கட்சியில் தங்கினார். அவருக்கு உடுத்துவதற்கு ஆடைகள் இல்லை. இரவு ஒரு ஆடைகளை இரவே அவரே அந்த ஆடைகளை வந்து துவைத்து காய வைத்து மறுநாள் காலையிலே அதை அயன் கூட பண்ணல, அப்படியே போட்டுக்கிட்டாரு. அந்த அளவுக்கு மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். அப்படியே அவருடைய இழப்பு என்பது தமிழ் சமூகத்திற்கு, உழைப்பாளி மக்களுக்கு ஒரு பேரிழப்பு என்பதுதான் இந்த இடத்துல பதிவு. தோழருடைய போராட்ட களம் பற்றிய உங்களுடைய நினைவுகளை நீங்க பகிரலாம். அது அவர் போராட்டத்தெல்லாம் நாங்களாம் நேரில் பார்க்கல, கேள்விப்பட்டிருந்தேன். நாங்கள் கூட இருந்து அவர் செஞ்ச நல்லதுல வேணால் நாங்கள் சொல்ல முடியும். நான் ஒரு சமயத்தில் வந்து அவர் தேனியில் வந்து கட்சி கூட்டத்துக்காக வந்திருந்தார். அப்போ வந்து கமலஹாசன் சண்டியதுங்கிற ஒரு சினிமா எடுத்துக்கிட்டு இருந்தார். தேனியில் தங்கியிருந்தார். இவர் என்கிட்ட சொன்னார், நல்லங்கண்ண ஐயா கமலஹாசனை பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொன்னார். சரிங்க நான் போய் பாட்டு வர்றேன் அப்படின்னு கமலஹாசனை பார்க்க போனேன். கமலஹாசன் ஐயா அவங்கள பார்க்கணுன்றாரு அப்படின்னா, அப்போ நான் வாரேன் அப்படின்னா யார் கமலஹாசன் ஐயா பார்க்க வரேன்னு சொன்னார். அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், கமலஹாசன் வரேன்னு சொல்கிறாருங்கய்யா கூட்டு போகிறவா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் இல்லை வேணாம், இங்கே வந்தால் க்ரௌடு கூடுதலாயிரும், நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னாரு. இல்லை ஐயாவே உங்களை வந்து பார்க்க வரமுடிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் பப்பீஸில் தங்கியிருந்தார். நாங்கள் பக்கத்தில் வயலாச்சி தங்கியிருந்தோம். இப்போ காரு இல்லை, எல்லாமே காரெல்லாம் வெளியில் போயிடுச்சு. 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு 2 வீலர் தான் இருந்துச்சு. 2 வீலர் தான் இங்கேயா இருக்குன்னு எடு போவோம் அப்படின்ட்டார். நான் தான் ஓட்டிகிட்டு போனேன். அவர் பின்னுக்கு உட்காந்துட்டார். ஒரே வேடிக்கை பார்க்குறான், நல்ல ஐயா 2 வீலரில் போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு வேடிக்கை பார்க்குறான். அங்கே போனார் கமலஹாசன். வந்ததும் காலை விழுந்து ஐயா சொல்லுங்கய்யா என்ன ஐயா அப்படின்னு. என்னப்பா நீ எடுக்கிற படம்னால பல பிரச்சனைகள் வருது, சண்டியர்னு பேர் வச்சு எடுக்கிற, இது ஏன் நீ இந்த தொழிலில் உனக்கு தேவையாது, வேறு மாற்ற வேண்டியதானே அப்படின்னு சொன்னார். சொல்லுங்கய்யா நீங்களே சொல்லுங்கய்யா அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா அந்த படத்தை இருந்தால் அப்படி ஒரு பேர் வைப்பா அப்படின்னாரு. விருமாண்டின்னு பேர் வைக்கட்டுங்களா ஐயான்யா, ஏன்னா அதில் வந்து அந்த இது வரும், வீரமான கதை அது. விருமாண்டிங்கிற பேர் வைக்கவா, நல்ல பேரப்பா வையப்பான்னாரு. ஐயா சொன்னார், ஐயாதான் சொன்னார், நல்ல வேறப்பா வையாப்பா. பெரிய சர்ச்சை இல்லையா? பெரிய சர்ச்சை. நான் அன்னைக்கு நிலைமைக்கு நான் கூட இருக்கேன். கேட்க விட்ட தங்கம்னு ஒரு தலைவர், பெரிய தலைவர், எங்கள் தலைவர், அவர் நானும் கூட இருக்கோம். கமலஹாசன் 4 பேர் இருக்கோம். ஐயா இப்படியெல்லாம் எனக்கு சொல்ல ஐடியா சொல்ல ஆள் இல்லையா. என் கூட எத்தனையோ பேர் சொன்னாங்க, இவர் தகுதிக்கு இவரை பார்க்க எத்தனையோ பேர் வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க. முதலமைச்சர் உள்பட ஐயா வந்து பார்க்க வாங்க. வாசல் வரைக்கும் வந்து கலைஞரோட வந்து வழி அனுப்பிச்சு வைப்பார். ஜெயலலிதாவோட வாசல் வரைக்கும் வந்து போயஸ் கார்டன் வழி அனுப்பிச்சு வைக்கும். இவர் போய் அவரை பார்க்கணும்னா அப்போ ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு அவர் அந்த என்ன வரப்போய் சமூக நல்லிணக்கம். எனக்கே வருத்தம், என்னங்க நீங்கள் வாப்பா போவான் அப்படிம்பாரு. போயிட்டு வந்து ஒரு கடையில், ரோட்டு கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் நினச்சா சிரிப்புதே வரும். ஒரு 2 இட்லி ஒரு ஆம்லெட் வாங்க சொன்னார். ரோட்டு கடையில் உட்காந்து பாப்பா சாப்பிடுவோம்னு போறவே வரேன் பூரா பார்க்குறான். அவ்வளவு எளிமையானவர், அது அவ்வளவு எளிமையானவர். அவர் சம்மந்தமெல்லாம் சொல்லணும்னா, ஜீவாவுக்கு அப்புறம் ஒரு மனிதர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காருன்னு சொன்னால் ஐயா நல்லகண்ண ஐயாவே. அவரை தவிர யாரும் இனி பிறந்து வர முடியாது, வாய்ப்பே இல்லை. அவருடைய பிரிவுன்னு என்று எடுத்துக்கிட்டான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பெரிய பேரிழப்பு. அது மாதிரி பாட்டாளி வர்க்கத்துக்கும் தொழிலாளி வர்க்கத்துக்கும் அந்த நிலவத்துங்களை வச்சு குத்தகை கொடுத்துக்கிட்டு இருந்த சிறு விவசாயிகளுக்கும் பெரிய பேரிழப்பு. நல்லக்கண்ணு மாதிரி ஒரு போராளியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இழந்திருக்குன்னா அது இமயம் சரிஞ்சிருச்சு. இந்தியாவினுடைய இமயம் அது. சிவப்பு சிந்தனையாளர் இனி இது மாதிரி ஒரு தோழரை நாங்களும் வாழ முடியாது, அப்படி உருவாக்குறதும் எங்களால் ரொம்ப கஷ்டம். ஒரு எளிமையான போராளி, தொழிலாளி வர்க்கத்திற்கு மிகவும் போராளியாக செயல்பட்டவர். அவருடைய இழப்பு வந்து தமிழ்நாட்டிற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மிகப்பெரிய இழப்பு. ஒரு இமயம் சரிந்தது போல். நாங்கள் தேனி மாவட்டத்திலிருந்து ஐயா சோமலன்னு சொல்லி வந்திருந்தோம். வந்த இடத்துல ஐயா தவறிட்டாரு.
அந்த அடிப்படையில் நாங்கள் போயிட்டு இப்போ கட்சி ஆஃபீஸுக்கு மறுபடியும் வந்துட்டோம். வந்தால் அவரை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவர் வாழ்க்கையில் அடித்தட்டு மக்களின் பிரச்சனைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டத்துக்கே பிறந்தவர் தான் அவன் நல்லவன் ஐயா. போராட்ட குணம் கொண்டவர், போராட்டத்துக்கே பிறந்தவர், எளிமையான குணம் கொண்டவர். அவர் நாங்கள் பார்த்து எங்கள் அனுபவத்தில் அரசநாடு பகுதியில் மயிலாடும்பாறை கிராமத்தில் ஒரு நிலப்பிரவு 5 ஏக்கருக்கு மேலே ஒரு நிலத்தை ஆக்கிரமிச்சு, கவர்மெண்ட் நிலத்தை ஆக்கிரமித்து வச்சுருந்ததை ஐயா தலைமையில் கேடிகே தங்கமணி அப்பா எல்லாம் சேர்ந்து அந்த இடத்த போராட்டங்களை பண்ணி 500 குடும்பங்களுக்கு 3 சென்டாக பிரித்து கொடுத்து இன்னைக்கும் அவர் நினைவாக அந்த ஏரியாவில் வாழ்ந்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஐயாவோட இழக்கிறதுல எங்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பெரும் இழப்பு. அவரை நாங்கள் லேசிலி மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்குது சார். தோழர் நல்லக்கண் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர். தொடர்ந்து விவசாயிகளினுடைய பிரச்சனையில் பல்வேறு பிரச்சனையில் தலையிட்டு அதை மிகப்பெரிய அளவில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு விவசாய பிரச்சனைகளில் தலையிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு அணைக்கட்டுகளை உருவாக்குவதற்கு அவருடைய நீண்ட நெடிய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கடனா நீர்த்தேக்க அந்த அணை வருவதற்கு தோழர் நல்லக்கண்ணு தான் காரணம். இப்போதும் அது தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடையம் பகுதியில் கீழாம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாய பாசனத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அணையாக கடனாநதி இயங்கி வருகிறது. அது தோழர் நல்லக்கண் அவர்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு அணை. அதே போல தாமிரபரணி ஆற்றில் தொடர்ந்து நடைபெறுகின்ற மணல் கொள்ளையை எதிர்த்து இன்று அந்த தாமிரபரணி ஆறை பாதுகாக்கக்கூடிய வகையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கை தொடர்ந்து அந்த வழக்கில் ஆஜராகி இப்போது அந்த தாமிரபரணி வற்றாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருப்பதற்கும் தோழர் நல்லக்கண் அவர்களுடைய அந்த வழக்கு தான் காரணம். பல்வேறு மக்கள் போராட்டத்தையும் நடத்தி அந்த பகுதியில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு முன்னணியாக திகழ்ந்திருக்கார் என்பது அவருடைய நினைவாக நான் பதிவு செய்ய வருகிறேன். ஒரு முழுமையா ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சமூகத்துக்கு கொடுக்கறது அது ஒரு அதிசயம் அப்படின்வாங்க. ஏதோ ஆன்மீகத்துல இருந்தே ஒரு கடவுளா மாத்திருப்பாங்க, ஒரு இயேசுநாதரா மாத்திருப்பாங்க. கண்டிப்பாக இவர் ஆன்மீகவாதி கிடையாது, நாங்க எத்திஸ்டும் கூட. எப்படி நீங்க பாக்குறீங்க முழுமையா ஒரு மனிதன் தன்னை சமூகத்துக்கு கொடுக்குறது? எங்களுக்கெல்லாம் இது மாதிரி மனிதர்கள் இனி நம்ம பார்ப்போமான்றது ஒரு கனவு மாதிரி ஆக போகுது. இது மாதிரி ஒரு அரசியல் தலைவர், மக்கள் தலைவர், சீர்திருத்தவாதி, இவை அனைத்துக்கும் ஒரே சொந்தக்காரர் ஐயா நல்லக்கண் அவர்கள். அவர்கள் எங்களை விட்டு பிரிந்தது மிகவும் நாங்கள் அன்னாரை போல் இருக்கிறோம். இழப்பு இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு இழப்பு. சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய இழப்பு. கட்சி என்பது ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்கும். ஆனா இவர் கட்சிக்கு அப்பாற்பட்டு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரே எடுத்துக்காட்டு நாங்கள் பார்த்த காலங்களில் ஐயா நல்லக்கண் மட்டும். அது எல்லா கட்சி தலைவருக்கும் இவரை பிடிச்சிருக்கு. எதனால? எதிர்கருத்துல இருக்கவங்க இப்ப கொடுக்குற அண்ணாமலை அவர்கள், தமிழிசை சமுதாயம் எல்லோருமே வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அவர் போல் எளிமையும் அனைவரையும் அணைத்து செல்லும் குணம் அவர்கிட்ட இருக்கு. யார் மனதையும் நோகடிக்க மாட்டார். கோபம் அவர் மாதிரி அரவணைக்கிறதுக்கு அதனால தானே எதிர்கட்சி. எங்களுக்கும் பிஜேபிக்கும் உள்ள வேறுபாடுகள் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட், டோட்டல் முரண். ஆனாலும் ஐயா நல்லக்கண் அவங்களுக்கு பிடித்திருக்கு என்பதற்கு ஒரே காரணம் அவரோட அணுகுமுறை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.
தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.